ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டர்கெமோட தேர்ட் டாபிக், எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலீஜன். ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம்ல எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத. ஸோ டர்கெம் என்ன பண்ணுறாரு, ரிலீஜனையுமே என்ன பண்ணுறாரு, அனலைஸ் பண்ணுறாருல, சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்கிறார். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எத்தனை டாபிக், இது தேர்ட் டாப்பிக்கில். ஏற்கனவே டர்கெம் என்ன பண்ணுறாரு, டிவிஷன் ஆஃப் லேபரை அனலைஸ் பண்ணிட்டார்ல. டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது எக்கனாமிக்கல் டேர்ம் தான், ஆடம் ஸ்மித் தான் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் டிவிஷன் ஆஃப் லேபரை டர்கெம் எப்படி பார்க்குறாரு, எப்படி சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாரு, அது எப்படி டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி மக்களுக்கான மாரல் ஃபோர்ஸாக யூஸ் ஆகும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்லிட்டார். செகண்ட் டாபிக் என்னது, சோஷியல் ஃபேக்ட். சோஷியல் ஃபேக்ட்னா என்ன, அது ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, இந்த சப்ஜெக்ட் ஆஃப் சோஷியாலஜியில் ஏன் சோஷியல் ஃபேக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்தாச்சுல. இப்போ தேர்ட் டாபிக், ரிலீஜனை டர்கெம் எப்படி அனலைஸ் பண்ண பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்ல இருந்து தான் நம்ம சோஷியாலஜியை படிக்க ஆரம்பிக்கிறோம் ரியலாக. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சோம்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அனலைஸ் தான் பண்ணோம். அனலைஸ்னா சோஷியாலஜினா என்ன, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, சோஷியாலஜி எப்படி படிக்கணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, பாசிட்டிவிசமாக ஆங்கிளில் படிக்குமா நான் பாசிட்டிவிசம் ஆங்கிளில் படிக்குமா, இல்லை எப்படி படிக்கணும், சோஷியாலஜினா என்ன, அதை தான் பார்த்துட்டோமே தவிர ரியாலிட்டியாக இறங்கி இப்போ கிடைச்ச நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்மளால ரியாலிட்டியாக சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம எப்படி சோஷியாலஜிக்கலில் பார்க்கலாம், எதுவுமே படிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சொசைட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான கூறு தானே இது ரிலீஜன், முக்கியமான ஸ்ட்ரக்சர் ரிலீஜன். அப்போ ரிலீஜனை முதல் முறையாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். கரெக்டாக அப்போ இப்போ தான் நம்ம ரியாலிட்டியாக சொசைட்டிக்குள்ளே இறங்கி ஒரு சொசைட்டி உருவாக்குன ஒரு விஷயத்தை எடுத்து அது என்ன, அது ஏன் உருவாக்குனாங்க, அதோட எய்ம் என்ன, பர்பஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல, டர்கெமோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகேவா. ஸோ டர்கெமோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து ரிலீஜனை படிக்க போகிறோம்ல, நம்ம எப்படி மைண்ட் செட் வச்சுக்கணும்னா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும்ப்பா, ஆமாம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்துருக்கோமே, அப்படி யோசிக்க வேண்டாம். ஓகேவா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து வேற ஒரு பிளானட்ல இருந்து, ஓகேவா, இப்போ நீங்கள் மார்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஆள் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரிலீஜன்ன்றா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த ஆங்கிளில் பாருங்கள், எல்லாத்தையுமே இது கரெக்டாக தப்பா, இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்கன்னா அவர் சாமி கும்பிட்றாங்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா புதுசாக ஒருத்தவங்க பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா. ஏன் அப்படி சொல்கிற புரியுதுல, ஏன்னா டர்கெமோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பெர்ஸ்பெக்டிவ், பாசிட்டிவிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது சோஷியல் ஃபேக்டர் என்ன பார்க்கணும், திங்ஸாக பார்க்கணும், பொருளாக பார்க்கணும். இந்த பொருள் பிளாக்காக ஒயிட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக திங்ஸ்னால் ஒரு பொருள். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, ஒரு ரேட்டில் ஒரு எப்படி வந்து லெபார்ட்டரியில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ண மாட்டார், ஒரு ரேட்டை பார்த்து ரேட்டு பிளாக்காக ஒயிட்டில் பார்க்க மாட்டார், அவர் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பொருள் தான், அதுக்கு எமோஷனலாக பார்க்க மாட்டாங்க. நம்ம ரிலீஜனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொருள் மாதிரி எடுத்து பேசிக்லேருந்து படிக்க போகிறோம். ஓகேவா. இந்த லைன் நாம இருக்கா, ரீட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் திங்ஸ், மீனிங் புரிஞ்சுல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு எதிர வந்து ஒரு ஆடை வந்து வெட்டுறாங்க. ஓகேவா. அப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது ஆடுன்றது ஒரு பொருள், அதை வெட்டுறாங்க, அது எதுக்காக, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நோட் பண்ணிக்க போறீங்க, அவ்வளோதான். தவிர ஆடை வெட்டுறாங்க, இது வந்து இதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரீஜுடைஸ் வச்சக்கூடாது. அதாவது அது மேலே நீங்கள் வேல்யூ பேஸ்டாக படிக்கக்கூடாது. ஆட்டை வெட்டுறாங்களே தப்பு, ஆடு வெட்டுறாங்களே நல்லது, இது எந்த ஒரு ப்ரீஜுடைஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படி நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. அதான் இந்த மீனிங், ரீட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் திங்ஸ். இல்லைன்னா எப்படி யோசிங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கல்லை பார்க்குறீங்க. ஓகேவா. உங்கள் கண்ணுக்கு நேராக என்ன தெரியுது, அதை பார்த்தா கல்லுன்னு தெரியுது, ஸ்டோன், அவ்வளோதான். அந்த கல்லை நான் எப்படி நினச்சிருக்கேன், மக்கள் எப்படி நினச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி ப்ரீஜுடைஸ் வேல்யூலாம் வச்சுக்க வேண்டாம். யாரை பற்றி படிக்கும்போது டர்கெம் ஒரு விஷயத்த படிக்கிறாருன்னா எப்படி படிப்பாரு, பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு பொருள், இது ரேட்டு, இது கல், அவ்வளோதான். ஓகே, பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அது பேர் என்னது, எம்பெரிக்கல் சொல்லுவாங்க, எம்பெரிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் தொட்டு பார்த்தா அது என்னன்னு பார்க்குறீங்களே, அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மெலனேஷியா தெரியும்ல, சவுத் ஈஸ்டில் ஏஷியாவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் மெலனேஷியா, அதாவது உலகத்துக்கு கூட கனெக்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு தனித்தீவு. ஓகே, இந்த தீவுக்கு டர்கெம் வராருன்னு வச்சுக்கலாம். ஓகே, டர்கெம் யாருன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸாம்பிள், மார்ஸ்லேருந்து வந்து கீழே குதிக்கிற ஒரு ஆள், அவர் தான் டர்கெம் வச்சுக்கலாம். ஓகேவா. இந்த தீவில் குதிச்சிடுறாரு. ஓகே, எழுந்து பார்க்குறாரு, ஃபுல்லாடி பகலாக இருக்குது. அவர் பார்க்கும்போது இந்த தீவில் இருக்கிற மக்கள்லாம் எங்கேயோ ஒன்றா போகிறாங்க. ஓகே, இந்த எல்லா மக்களையும் வாட்ச் பண்ணுறதுக்கு இவரும் டர்கெமே போகிறாரு. ஓகேவா. இதை போய் பார்க்கும்போது தெரியுது, இந்த எல்லா மக்களும் ஒன்றா சுற்றி நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு எல்லாரும் அவங்க கையை என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டு வானத்தை பார்ப்பாங்களே, வானத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ பேசுகிறாங்க, இல்லை ஏதோ கத்துறாங்க வச்சுக்கலாம், இல்லை சாண்டிங் கூட வச்சுக்கங்களேன். ப்ரே பண்ணுறான்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்க பண்ணுறது ப்ரேயிங் நமக்கு எப்படி தெரியும்,
ஏன்னா இவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள், வேற ஒரு பிளானட்லேருந்து வராரு, கத்துறாங்க வச்சுக்கலாம், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ டர்கெய்ம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு, கை பிடிச்சிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே எழுதிக்கிறாரு. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள், லெப்பர்டு தெரியும்ல, லெப்பர்ட் அனிமலோட ஸ்கின்னை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க, கிளாத்தாக போட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. அவங்க கையை ஹோல்டு பண்ணுறத அந்த ஸ்டைலை நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏதோ ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ பத்துறாங்க எழுதி வச்சுக்கிட்டாரு. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் சைலண்ட்டில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டர்கெய்ம் அவங்க போனதுக்கப்புறம் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது அவங்க சும்மா நின்னுல, அவங்க வந்து இவங்க மக்கள் நடுவில் ஒரு சிம்பிள் இருந்திருக்கு. அந்த சிம்பிள் என்ன சிம்பிள் தான்னா, லெப்பர்டு சிம்பிள் தான். இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஓகே, லெப்பர்டு நிற்கல, ஜஸ்ட் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கிராஸ் இருக்குல்ல, புல், அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி ஒரு லெப்பர்டு உருவாக்கிட்டாங்க வச்சுக்கலாம். ஸோ அதை சுற்றி தான் நின்று இருக்காங்க. இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டார் யார், டர்கெய்ம். அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் வாட்ச் பண்ணும்போது இந்த எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு உயிருள்ள ஒரு லெப்பர்டு இருக்குல்ல, உயிருள்ள ஒரு லெப்பர்டை வெட்டுறாங்க. ஓகே, வெட்டிட்டு அடுத்து கிளம்பிடுறாங்க. ஓகே, அப்போ லெப்பர்டை வந்து இந்த எதை சிம்பிளாக வச்சுருந்தாங்களோ அதே சிம்பிள் மாதிரி ஒரு லெப்பர்டை வந்து உயிரோட வெட்டுறாங்கன்னு எழுதிட்டாரு டர்கெய்ம். ஓகே, ஆனால் அவர் எதுக்காக பண்ணுறாங்க, இது என்ன பர்பஸ்ன்றது புரியல. ஸோ ஒரு மாதம் 2 மாதம் இந்த மக்கள் கூட பழகுறாரு டர்கெய்ம். பழகினதுக்கப்புறம் அவங்களோட லாங்குவேஜ் புரிஞ்சு போச்சு டர்கெய்ம். அப்புறம் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணீங்களே, இதுக்கு ஏன் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்களோட மதம்னு சொல்கிறாங்க. மதம்னு என்னன்னு தெரியாது அவருக்கு, டர்கெய்முக்கு. இது வந்து எங்களோட ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. RELIGION, ரிலிஜன் இதுன்னு சொல்கிறாங்க. ரிலிஜன்னா என்ன அப்படிலாம் யோசிக்கல அவர். ஓகே, எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகே, இது மாதிரிலாம் பண்ணால் அதை அவங்க ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிட்டார். அடுத்து மறுபடியும் சேம் டர்கெய்ம் இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறார், இன்னொரு தீவுக்கு போகிறார். அங்கே அந்த தீவுக்கு போனாலும் சேம் அங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி மக்கள் ஒன்றா சேர்றாங்க. நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குது, ப்ரே பண்ணுறாங்க, சாண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அங்கே என்ன இருந்துச்சு, லெப்பர்டு இருந்துச்சுல நடுவில் சிம்பிளாக. ஆனால் இங்கே என்ன இருந்துச்சுன்னா க்ராக்கடைல் இருந்துச்சு. ஓகேவா, அதே மாதிரி இங்கேருந்து எல்லா மக்களும் அவங்க போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸு வந்து க்ராக்கடைலில் ஒரு ஸ்கின்னை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த செரிமனி முடிஞ்சதுக்கப்புறம் க்ராக்கடைலை வெட்டிட்டாங்க. ஸோ இதுவும் இன்னொரு தீவில். அதே மாதிரி இவங்ககிட்டையும் பழகிட்டு என்னென்ன கேட்குறாங்க, சேம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிலிஜன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டு தீவுலையுமே டர்கெய்ம் என்ன பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறார். ஓகே, அப்போ நோட் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. கலெக்டிவ் வச்சுக்கலாமா, கலெக்டிவ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் அந்த பேசுறது தெரிஞ்சிருக்கு. அப்போ கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஆனால் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை ஒன்றா சேர்றாங்க, கையை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் பாடுறாங்க. அது பாடின உடனே அடுத்த செகண்ட் அப்படியே ஃபுல்லாக கல் மாதிரி ஆயிடுறாங்க. போய் அவங்க கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணி கேட்க முடியாது, அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக ஆயிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல இல்லாத மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா டிரான்ஸ்பொசிஷன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிரான்ஸ்பொசிஷன், சிலையா மாறுற மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கத்துறதுல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. நான் வந்து அவங்க இனம் கிடையாது, இந்த தீவில் கிடையாது, ஆனால் எனக்கு என்ன பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதெல்லாம் இது வச்சுக்கிறாரு டர்கெய்ம். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, நான் சில வீடியோஸ் காட்டுறேன். ஓகே, அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் நம்ம இந்த எர்த்தில் இருக்கிறோன்ற எண்ணமே உங்களுக்கு கூடாது. ஓகே, அது இல்லாமல் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் மார்க் அதிகமாக வாங்க முடியும் சோஷியாலஜியில். இல்லைன்னா எதை பார்த்தாலுமே உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் சில வீடியோஸ் காட்டுறேன். அந்த வீடியோஸை வந்து நான் எர்த்தில் நான் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளைனாக பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை யோசிச்சுங்க. ஓகே, அதே அடுத்த அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சில விஷயம் முன்னாடி பார்த்தோம்ல, இந்த க்ராக்கடைல் இந்த ஊரில் பார்த்தோம், அப்புறம் வந்து அந்த மெலனேஷியாவில் லெப்பர்ட் பார்த்தோம்ல, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிடுறேன். அது சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோஸ் நான் காட்டுறேன். ஓகேவா, ஓகே, கடைசி நம்ம எங்கே முடித்தோம், நான் அந்த நம்மளோட நோட்ஸில் நோட் பண்ணிட்டோம்ல, கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் ரிலீஜியன்னு சொன்னாங்க. கரெக்டாக, எனக்கு இதுதான் கிடைச்சி ஒட்டுமொத்த ஈவெண்ட்டோட ஆன்சராக எனக்கு கிடைச்சது வந்து இதுக்கு பேர் ரிலீஜியன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும், நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன், வாட் இஸ் ரிலீஜியன் இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம யோசிச்சா என்ன ஆன்சர் வரும்? நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம் வச்சுக்கலாம்.
ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ரிலிஜன்னா என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஜென்ரலா? அது ஒரு சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்களா? தெரியல உங்களுக்கு? சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அது ஒரு மித்து, அது ஒரு புராண கதை, அது ஒரு மாயாஜலமானது. அது வந்து ஆதி காலத்து மக்களோட நம்பிக்கை தான் அது. கடவுள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு மித்துன்னு சொல்லுவாங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சயின்டிஸ்ட் இவரோட ஆன்சர் எப்படி இருந்துச்சு? ஆப்ஜெக்டிவா இருந்துச்சா இல்லை சப்ஜெக்டிவா இருந்துச்சா? கண்டிப்பா ஆப்ஜெக்டிவ் கிடையாதுல்ல. எஸ், அவர் என்ன பண்றாரு? ரிலீஜனை ஆப்ஜெக்டிவா பார்க்கல. அவர் மைண்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஆன்சர் பண்றாரு. கரெக்டா? எஸ். அடுத்து வாட் இஸ் ரிலீஜன்ன்றது அடுத்த ஆள்கிட்ட கேட்கலாம். இப்போ அதே கொஸ்டின் வாட் இஸ் ரிலீஜன் அப்படின்ற கொஸ்டினை சைக்காலஜிஸ்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? டிசைர்னு சொல்லுவாங்களா? அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவனுக்குள்ள நிறைய ஒரு பேராசைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, டிசைர் இருக்கு. ஆனா அது என்ன ஆகல? ஃபுல்ஃபில் ஆகல. ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அப்ப என்ன பண்றான்னா அதையே யோசிச்சிட்டே இருக்கிறான். ஸோ அதுதான் ரிலீஜன் சொல்லலாம். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இப்போ ஃப்ராய்டா இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? அந்த காலத்துல வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லாம் மங்கியா இருந்தாங்க. நீங்க இந்த புக் படிச்சிருக்கீங்களா? வாழ்கா முதல் கங்கை வரை. தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஹியூமன் பீங்ஸ், அதான் சொன்னல மங்கியா இருந்து இந்த ஹியூமன் பீங்கா இருக்கும்போது அந்த டைம்ல ஃபேமிலி மாதிரி கிடையாதுல்ல. அதாவது வந்து ஹஸ்பண்டும் ஒன்று தான், பையனும் ஒன்று தான். அம்மா இருப்பாங்க. ஆனால் அம்மா வந்து ஹஸ்பண்ட் கூட செக்ஸ் பண்ணுவாங்க, பையன் கூட செக்ஸ் பண்ணுவாங்க. சோஷியல் நார்ம்ஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போ தான் அதுக்கப்புறம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்போ மங்கியா இருக்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எந்த நாம்ஸும் தெரியாது. அப்போ யாரோட ஐடியா அது? ஃப்ராய்ட் இருந்தால் இப்படி சொல்லலாம். ஓகே, அப்போ அம்மா கூட வந்து பையன் வந்து செக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை அப்பாவுக்கு பிடிக்கலன்னா தெரியாம பையன் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்பாவை கொலை பண்ணியிருக்கலாம். அந்த அப்பாவை கொலை பண்ணிட்டோம், நம்மளோட கிராண்ட் ஃபாதர் அவர் ஃபாதர் தெரியாம கொலை பண்ணுற கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல, அந்த கில்ட்டி ஃபீலிங்ல பயந்துட்டு போய் என்ன பண்றாங்க? கும்பிட்டு இருக்காங்க. அது தலைமுறையா அந்த கில்ட்டி ஃபீலிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஒரு தலைமுறைக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டோம், என்னோட அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், என்னோட கிராண்ட் ஃபாதர் துரோகம் பண்ண சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்? சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த கண்ணை மூடி என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லும்போது யார் டிஸ்டர்ப் பண்ண வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? தள்ளி விட்டுறோம். தள்ளி விட்டு எனக்கு இது முக்கியம்னு சொல்லிட்டு டெய்லி பண்றோம். அதுக்கு பேர் வந்து ஓசிடி சொல்லுவாங்க. ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதை வேற வழியில் பண்ற மாதிரி இருக்கும். இது யாரோட இன்டர்பிரேஷன்? சைக்காலஜிஸ்டோட இன்டர்பிரேஷன். இதே கொஸ்டினை வந்து ஒரு பிலாசபர் கிட்ட அவர் எப்படி ஆன்சர் பண்ணுவார்? எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு பிலாசபர் எடுத்துக்கலாம். யாரை எடுத்துக்கலாம்னா ஃபியோர்பாக் தெரியும்ல, ஃபியோர்பாக்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கார்ல் மார்க்ஸை படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஃபியோர்பாக்கை படிச்சுட்டு தான் கார்ல் மார்க்ஸ்கிட்ட போவாங்க. ஃபியோர்பாக். இப்போ அவர் என்ன சொல்லுவார்? ரிலீஜன்னா ரிலீஜன்ன்றது இந்த கடவுள்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்றோம்ல. என்ன அர்த்தம்? ஒரு ஐடியல். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நாமெல்லாம் ஹியூமன் பீங் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய தப்புகள் பண்றோம், மனசு வந்து குற்றமா இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒரு பரிசுத்தமா நான் மாறணும் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இதுல இருந்து விலகி பியூரா மாறணும் ஆசைப்படுறேன். அப்போ எனக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டா எனக்கு யார் இருக்கா? நான் கடவுளை வச்சுக்கிறேன். இஸ் கம்ப்ளீட்லி ஐடியல் சொல்லுவாங்க இருக்கா. இவன் தான் வந்து ஐடியல் பர்சன் சொல்லுவாங்க, கரெக்டான பர்சன். அந்த மாதிரி நம்ம ஹியூமானிட்டிக்கான ஐடியல் ஹியூமானிட்டி யாருன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கார். அப்போ அந்த ஐடியல் ஹியூமானிட்டி ரெஃபரன்ஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டு ஆனால் அவரை மாதிரி கம்ப்ளீட் க்ளீனாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் ரிலிஜன் கிட்ட போறாங்க, அதை ப்ரே பண்றாங்க. அந்த ஐடியல் ஹியூமானிட்டியை மாறுறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. யார் சொல்லுவார்? ஒரு பிலாசபர், ஃபியர்பாக் அப்படின்ற பிலாசபர் சொல்லுவார். அதே கொஸ்டினை இப்போ தியாலஜிஸ்ட் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தியாலஜிஸ்ட்னா எல்லா மதங்களை பற்றியும் படிக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு தியாலஜி சொல்லலாம். அவங்க என்ன ஆன்சர் பண்ணலாம்? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எல்லா மதத்தையும், புத்திசம், ஜெயினிசம், ஹிந்து, அப்புறம் வந்து குரான் புக்கில் இருக்கிறது, பகவத்கீதா, எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதை ப்ரீச் பண்ணி பார்த்துருக்கேன் நான். அப்போ எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரே மெசேஜ் தான் சொல்லுது. மக்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற மெசேஜை தான் யாரை ப்ரீச் பண்ணுறா? எல்லா மதங்களும் ப்ரீச் பண்ணுது. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று தான். அவன் வேற நான் வேற கிடையாது, எல்லாரும் ஒன்றுன்ற ப்ரீச் பண்ணுறதுக்காக வந்தது தான் ரிலீஜன் அவங்க சொல்லலாம். ஸோ இவங்க சொன்ன எல்லா டெஃபினேஷன்லையுமே ரிலீஜனோட ரியல் எசன்ஸ் அப்படின்றது மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க ரிலீஜன்னா என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்னா, யாரெல்லாம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஸ்பிரிட்டை நம்புவாங்க, அனிமிசம் நம்புவாங்களோ அவங்க தான் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பாயிண்ட் சொல்லலாம். அப்போ இது எல்லாமே என்னது? ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீல் தருதுல. இதே கொஸ்டினை வாட் இஸ் ரிலீஜன் அப்படின்ற கொஸ்டினை ஒரு சோஷியாலஜிஸ்ட்டை கேட்டா, டர்கெம்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதை பார்த்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்ல மாட்டேன்.
ஓகேவா? மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எதுக்காக அதை பண்ணுறாங்க, அதை நான் பார்ப்பேன், அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவேன், அதுதான் நான் ஆன்சராக சொல்லுவேன்னு சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் டர்கெம் ஒரு விஷயத்தை வாட்ச் பண்ணியிருக்காரு, நிறையா 2 தீவுகளை. எக்ஸாம்பிள் சொன்னேன், டர்கெம் தீவுக்கு போகாமலும் வந்திருக்கலாம். ஓகேவா? வாட்ச் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அவங்க தான் ரிலீஜன் ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, மக்கள் வந்து இந்த விஷயத்தை ரிலீஜன் சொல்கிறாங்க. எதை ரிலீஜன் சொல்கிறாங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது 2 காமன் என்ன இருக்குது? கலெக்டிவ் திங்கிங்னு வச்சுக்கலாமா? கலெக்டிவ் திங்கிங் வச்சுக்கலாம், இல்லை கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு வச்சுக்கலாம், இல்லை கலெக்டிவ் பிலீஃப். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதோ திங்க் பண்ணுறாங்க, அதை ரிலீஜன் சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடுவில் ஒரு சிம்பிளுக்கு ஒரு மரியாதை தராங்க. அந்த சிம்பிள் தான் பெருசாக நினைக்கிறாங்க. பெருசாக வச்சுக்கலாம், சேக்ரெட் வச்சுக்கலாமா? சேக்ரெட் வச்சுக்கலாம், எஸ்சிஆர்டி, இல்லை இம்பார்ட்டன்ட் வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்கிற புரிஞ்சுல, வாட்ச் பண்ணுறாரு, அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை டிஃபைன் பண்ணுறாரு. யார்? சோஷியாலஜிஸ்ட் டர்கெம். ஸோ ரிலிஜன் இஸ் நத்திங் பட் என்னது? அது ஒரு கலெக்டிவ் திங்கிங். எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு சேக்ரெட்டான விஷயத்த என்ன பண்ணுறாங்க, நம்புறாங்க வச்சுக்கலாம். நம்புறாங்கன்னு சொல்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வச்சுக்கலாமா? ப்ராக்டிஸ். எஸ், ஒரு கலெக்டிவ் திங்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எதை சுற்றி? ஏதோ ஒரு சேக்ரெட் சிம்பிளை சுற்றி. ஓகே, இதுக்கு பேர் தான் ரிலிஜன் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு பேர் சர்ச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதான் சொல்கிறோம், இதுக்கு சர்ச்னா என்ன அப்படின்னா, ஒரு சேக்ரெட்டான ஒரு பொருள் இருக்கும், அதை சுற்றி மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்துருவாங்க. அதை யார் நம்புகிறாங்களோ அதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி. ஓகே, ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து ஒரு கலெக்டிவ் திங்கிங்கில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதான் ரிலீஜன்ன்றது. நாம் யோசிச்சு சொல்லலை, மக்களோட பார்த்து ஒவ்வொரு ரூலாக பார்த்தோம்ல, நம்ம இருக்கா அவர் புக்கு நிறைய ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தடில் அதில் என்னென்ன ரூல்ஸ் சொன்னாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? நீ எதுவும் ப்ரீஜுடைஸ் பண்ணிக்காது. ஓகேவா? என்ன பண்ண நீ பார்க்குற, அதாவது யூ ஹாவ் டு சி எவ்ரி திங் ஆஸ் ஏ திங்ஸ். ஜஸ்ட்டு பொருளாக பாரு, எந்த வேலையும் வச்சுக்காது. அதை பண்ணிட்டார். 2வது, மக்கள் ஃபாலோ பண்ணுறத அது ரியல் நம்பு. ஸோ சோஷியல் ஃபேக்ட். ரிலீஜன்ன்றது சோஷியல் ஃபேக்ட். கரெக்டாக? அடுத்து இதோட பர்பஸ் என்னன்றது ரெக்கார்டில் கம்பேரிசன் பண்ணி நாம் ஒரு முடிவு போகிறோம், மக்கள் கொடுத்த டேட்டா வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வீடியோஸ் காட்டுறேன். அந்த வீடியோ வந்து ப்ரீஜுடைஸாக இல்லை வேல்யூவாக இல்லாமல் ஒரு பிளெயினாக உங்கள் மைண்ட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து என்ன எழுதிப்பீங்க, அதை வந்து யோசிங்க.
இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்த்தீங்களோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. என்னென்ன இமேஜ்லாம் பார்த்தீங்களோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ காட்டுறேன். அடுத்து ஒரு பாட்டு போடுறேன். இந்த பாட்டை வந்து லிசன் பண்ணுங்க. Santa Maria, Mater Dei, ora pro nobis peccatoribus, nunc et in hora mortis nostre. ஓகே, இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று போடுறேன். அந்த சாங்கையும் கவனிங்க. இது பிரிட்டிஷோட நேஷ்னல் ஆந்தம்ல, அது எல்லாருக்கும் தெரியும். பட் அது முக்கியம் இல்லை. இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லலை. அது வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவும் ஜென்ரலாக நமக்கு தெரியும். ஃபுட்பால் மேட்ச் நல்லா விளையாடுறதுக்காக வந்து இந்த கோரஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு உங்களை எப்படி பார்க்க சொன்னேன்னா, மார்ஸ்லேருந்து வந்த ஒரு ஆள் இந்த மாதிரி சேர்ந்து சுற்றி நின்று ஏதோ ஒரு கத்துறாங்க. ஓகே, உங்களுக்கு இது ஃபுட்பால் கேம்லாம் தெரியாது, கேம்னே தெரியாது உங்களுக்கு. அப்போ இது என்னென்ன யோசிப்பீங்க? ஓகேவா? இப்போ அகைன் டிஃபைன் பண்ணலாம் வாட் இஸ் ரிலிஜன். ஆனால் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இப்போ வீடியோஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த எல்லா வீடியோஸ்லையும் இருக்கிற சிமிலாரிட்டிஸை எடுத்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதான் செக் பண்ணிங்க. அதெல்லாம் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். அதாவது ஒரு 4-5 டேட்டாவை எடுத்துக்கிறோம், அந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி எதெல்லாம் காமன் சிமிலாரிட்டிஸோ அதிலிருந்து ஒரு முடிவு வரதுனா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். அந்த வீடியோஸ் பார்த்தாச்சு, பிளைனாக பார்த்தாச்சு, எந்த இதுவும் நமக்கு அது கடவுளா ஃபுட்பாலா எதுவுமே தெரியாது. லைனாக பார்க்குறோம், எல்லா வீடியோவும் பொருளாக தான் பார்த்தோம். அது கடவுளாக நமக்கு தெரியாது. அதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை எடுத்து எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு மேட்சாக செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ரிலிஜன்? இட் இஸ் ஏ செட் ஆஃப் பிலீஃப் சொல்லலாமா? பிலீஃப் அண்ட் ப்ராக்டிசஸ் கூட சொல்லலாம் தானே. அந்த அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மக்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சில ப்ராக்டிசஸும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், பாட்டு பாடலாம், இல்லை கத்தலாம், இல்லை கிளாப் பண்ணலாம். இப்போ அவங்க நம்பிக்கை சார்ந்த ஒரு ப்ராக்டிசஸும் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல தட் இஸ் ரிலேட்டட் டு சேக்ரெட் சொல்லலாமா? ஜென்ரலாக சேக்ரெட் நம்ம வேற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம், அவங்க ஏதோ நம்புறாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பொருள் இருக்குது. அது கேமாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், நமக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாம். அந்த இம்பார்ட்டண்ட்டுக்கு இப்போ ஒரு பேர் என்ன வச்சுக்கலாம், சேக்ரெட் வச்சுக்கலாம்.
ஓகே, அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் ஆகுறாங்களே, தே ஃபார்ம் ஏ மாரல் கம்யூனிட்டி சொல்லலாமா? இப்போ நானே அந்த கூட்டத்தில் உள்ள போய் நின்னா கூட நான் அந்த நான் அந்த கம்யூனிட்டிக்கு வர மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுவில் இருக்குல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது crocodile தான், லெப்பர்டு தான். எனக்கு அது பெரிய சிம்பிளாக கிடையாது. ஏன்னா என் மைண்டுக்குள்ள அதுக்கு அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து கும்பலாக ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் கம்யூனிட்டி வேற, மாரல் கம்யூனிட்டி வேற. கரெக்டாக? அப்போ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராக்டிஸ்க்கான காரணம் வந்து ஒன்றா நிற்கிறது கிடையாது, மைண்ட் அளவில் ஒன்றா நிற்கிறாங்க. மாரல் கம்யூனிட்டி இன் விச் பீப்புள் அரவுண்ட் ஃபார்ம்ஸ் ஏ மாரல் கம்யூனிட்டி சொல்லலாமா? எஸ், இந்த 3 தான் பார்த்தோம். இது ஒரு ப்ராக்டிஸு, அவங்களுக்கு அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் அவங்க மைண்டு ஃபுல்லாக திங்க் பண்ணுறதால அந்த எனர்ஜி உருவாகுது. இது பிகேம் ஏ மாரல் கம்யூனிட்டி. ஓகே, அடுத்து மறுபடியும் வாட் இஸ் சேக்ரட், நான் இன்னொரு லைன் எழுதுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிருக்கும். ஆனால் எழுதும்போது அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடியாதுல்ல, வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் சேக்ரட்? ஸோ வாட் இஸ் சேக்ரட் என்ன சொல்லலாம்? நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அந்த வார்த்தையை உங்களுக்கு மீனிங் கொடுத்தா ட்ரை பண்ணுங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டேன் லைஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தினசரி வாழ்க்கை, MUNDANE. காலையில் எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வந்துடுறது, தூங்குறது, டெய்லி லைஃப் இருக்குல்ல, மண்டேன் லைஃப். ஆனால் நம்ம எதெல்லாம் சேக்ரெட்னு யோசிக்கிறோமோ, புனிதம்னு யோசிக்கிறோமோ, இம்பார்ட்டன்ட் யோசிக்கிறோமோ, எக்ஸாம்பிள் சேக்ரெட் பிளேஸ், கோயில், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை அந்த வீடியோஸில் பார்க்குற எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தானே. அந்த மாதிரி சேக்ரெட் பிளேஸில் நம்ம வழக்கமான லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அதை பண்ண மாட்டோம், வேற ஒன்று பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் டெய்லி அழ மாட்டோம், கத்த மாட்டோம், கிளாப் பண்ண மாட்டோம். ஆனால் சேக்ரெட் திங்ஸில் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கலெக்டிவ் எனர்ஜி உங்களை என்ன பண்ணும்? அழ வைக்கும், கத்த வைக்கும், சாமி கும்பிட வைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணுவீங்க. அப்போது இந்த வார்த்தை எழுதலாமா? ஃபார்பிடன் எழுதலாமா? அதாவது தினசரி வாழ்க்கையில் எனிதிங் எழுதுறேன், எனிதிங் விச் இஸ் ஃபார்பிடன் ஃப்ரம் அவர் டெய்லி லைஃப் ஆர் மண்டேன் லைஃப், அதை சேக்ரெட் சொல்லலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் பாட்டு கேட்போம், அப்புறம் நம்ம கூஸ் பம்ப்ஸ்லாம் வராது, கத்த மாட்டோம். அதே ஒரு லைவ் கன்சர்ட்டில் எல்லாரும் சேர்ந்து அதே பாட்டை தான் பாடுவாங்க. அந்த கலெக்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுது? நம்மள வழக்கமான லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்க வைக்கிறது, அது சேக்ரெட்டாக மாறுது. அப்போது சேக்ரெட் என்ன அர்த்தம்னா எனிதிங் விச் இஸ் ஃபார்பிடன் ஃப்ரம் அவர் டெய்லி லைஃப். யார் நான்? மார்ஸ்லேருந்து வந்த ஆள், எல்லாத்தையும் பார்க்குறேன், அவங்க கூடயே வாடுறேன், டெய்லி லைஃப் பாடுறாங்க. ஆனால் அந்த லைஃப் இது வரல, என்னைக்கோ ஒரு நாள் வராங்க, அதை வந்து வித்தியாசமாக இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ நான் தான் டிஃபைன் பண்ணுவேன், அவங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் திங். காரணம் அவங்களோட டெய்லி லைஃப்பில் வராமல் ஏதோ வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், 6 மாதத்தில் ஒரு நாள் இல்லை எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அங்கே சேர்ந்த உடனே ஏதோ எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி அவங்களுக்கு கத்த வைக்குது. நம்மள இப்போ நான் அங்கே பார்க்குறேன்னா என்னால் அதுக்குள்ளே சேர முடியாது, ஐ எம் ஃபார்வர்டன் ஃப்ரம் தட் பிளேஸ். புரிஞ்சுல? நம்ம எதெல்லாம் சேக்ரெட்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் மற்றவங்களை கை வைக்க விட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்பா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தராரு, ஒரு கார் வச்சுங்களேன், கார் வாங்கி தராருன்னா அது நமக்கு அது மோஸ்ட் ஸ்பெஷல், மற்றவங்களை கை கூட மாட்டோம் ஸ்டார்டிங் டைம், ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இப்போ ட்ரைபல்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஏரியாவில் crocodile இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு அந்த crocodile மேலே கல்லெடுத்து அடிச்சிங்கன்னா, அதை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சமக்கம் வரும், ஏன்னா அவங்களுக்கு அது சேக்ரெட். அப்போ எப்போ நீங்கள் சேக்ரெட்னு ஒரு வார்த்தை முடிவு பண்ணுறீங்களோ அப்போவே இந்த வார்த்தை ஃபார்வர்டு வந்துடும். உங்களுக்கும் அதுக்கும் வேறு, உங்களால் அதை போய் டச் பண்ண முடியாது, அவங்க திட்டுவாங்க. அஜித் படத்துக்கு போயிட்டு அஜித்தே அவங்க ஆக்ட் பண்ணலன்னு நம்ம பேசிட்டோம்னா we are forwarded from the place. இந்த ஒட்டுமொத்த எனர்ஜி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் ஆஃப் கலெக்டிவ் எனர்ஜி புரியுது இல்லை? எஸ், நீங்கள் நார்மலாக இருக்கிற இடம் அது கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. ஓகே, அங்கே இருக்கிறது கலெக்டிவ்லி சார்ஜான ஒரு இடம். அதே மாதிரி அது சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது, அது நார்மல் பிலீஃப் தான். ஓகே, சொன்னால வாட் இஸ் ரிலிஜன், இட் இஸ் செட் ஆஃப் பிலீஃப் தானே தவிர சூப்பர் நேச்சுரல் பிலீஃப் கிடையாது. மக்களுக்கெல்லாம் ஒரு காமன் பிலீஃப் இருக்கு, அவ்வளோதான். அந்த கலெக்டிவ் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுது? வேற விஷயத்த யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஃபார்வர்ட் பண்ணும். இப்போ அகைன் படிக்கலாம். வாட் இஸ் ரிலிஜியன்? பிலீஃப் அண்ட் ப்ராக்டிசஸ் விச் இஸ் மோஸ்ட் சேக்ரெட் ஃபார் தட் மாரல் கம்யூனிட்டி. அது ஒரு மாரல் கம்யூனிட்டி உருவாக்குது. அப்போ நம்ம கிரிக்கெட் ரிலிஜன் சொல்லலாம்ல, மியூசிக் ரிலிஜன் சொல்லலாம் தானே? இந்த வார்த்தை வச்சு பார்த்தோன்னா கரெக்ட் தானே? அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாரல் கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகுறாங்களே. ஸோ கிரிக்கெட் இஸ் ரிலிஜன், மியூசிக் இஸ் ரிலிஜன். எப்போ அந்த மியூசிக்னு ஒரு கலெக்டிவ் எனர்ஜி இருக்குது, மக்கள் ஒன்றா சேர்றாங்க, அதை இம்பார்ட்டன் நினைக்கிறாங்க, அது சில ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ரிலிஜன். ஓகேவா? அந்த ரிலிஜனோட ஒரு சிம்பிள் தான் சர்ச், இந்த கலெக்டிவ் எனர்ஜியோட சிம்பிள் தான் சர்ச், கலெக்டிவ் எனர்ஜி சிம்பிள் தான் கன்சர்ட், தியேட்டர், எல்லாமே. ஏன் ரிலிஜன் சொல்கிறது புரியுது இல்லை? எஸ், நான் அந்த தீவில் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தீவில் பார்த்தேன், அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், மறுபடியும் நான் 15th ஆகஸ்ட் நான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பார்க்குறேன். அதே மாதிரி தான் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி ஃப்ளாக் ஊற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒன்று வந்து ஒரு நடுவில் ஒன்று நிற்குது,
ஏன் ப்ரே பண்ணுறாங்க. அப்போ இந்த இடம் வந்து ஒரு சேக்ரெட் சொல்லலாமா? அப்போ அவங்க என்ன ரிலிஜனை டிஃபைன் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் வாட் சோஷியல் ஃபேக்ட். எல்லா இடத்துலையுமே காமனாக இது நடக்குது. சோஷியல் ஃபேக்ட், இண்டிவிஜுவல் ஃபேக்ட் கிடையாது. சோஷியல் ஃபேக்ட் இது உருவாக்குறதுக்கு கலெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உருவாகும். புரிஞ்சுல? யூ நீட் எ மாரல் கம்யூனிட்டி டு கிரியேட் எ சோஷியல் ஃபேக்ட். இப்போ இப்படி யோசிங்களேன், நம்ம ரிலிஜனை டிஃபைன் பண்ணோம்ல, இந்த டெஃபினேஷனில் நம்ம எங்கேயுமே கடவுளை பயன்படுத்தவே இல்லை. காடையோ இல்லை ஸ்பிரிட்டுக்கோ இடமே கிடையாது டெஃபினேஷன் ஆஃப் ரிலிஜனில். ஓகேவா? இதை இப்படி யோசிங்களேன், ரிலிஜன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட் தானே. அப்போது சோஷியல் ஃபேக்டர் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு இடம் கிடையாது, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்க்கு தான் இடம் உண்டு. முதல்ல டிஃப்ரென்ஸ் யோசிக்க முடியுதா? அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சுல்ல, இந்த கலெக்டிவ் கான்சியஸில் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்களால் இண்டிவிஜுவலாக இருக்கும் உருவாக்கிருக்க முடியாது. நீங்களால் சொல்லிக்க முடியாது அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சுல, அதுக்கான காரணம் நான் தான் சொல்ல முடியாது. அதுதான் டர்க் என்ன சொல்கிறாருன்னா, சோஷியல் ஃபேக்ட் cannot be reduced to இண்டிவிஜுவல் சொல்லுவார். எல்லாம் இப்படி யோசிங்களேன். இப்போ சர்ச் இருக்கா? சர்ச்சுன்றது ஒரு சோஷியல் ஃபேக்ட் வச்சுக்கலாமா? எல்லா ஊர்லையும் இருக்குது சர்ச், ஒரு ரியாலிட்டி, சோஷியல் ஃபேக்ட். அப்போ சர்ச்சை வந்து கட்டினது ஒரு இண்டிவிஜுவல் அப்படி யோசிக்கிறது தப்பு. எல்லா ஊர்லேயும் சர்ச்சு உருவாயிருக்குன்னா இந்த சோஷியல் ஃபேக்ட் உருவானதுக்கான காரணம் இன்னொரு சோஷியல் ஃபேக்ட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ரிலிஜனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலிஜன்ன்றது ஒரு சோஷியல் ஃபேக்டா எல்லா ஊர்லையும் இருக்குது. அப்போ இந்த சோஷியல் ஃபேக்ட் உருவானதுக்கான காரணம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு சோஷியல் ஃபேக்ட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். புரிஞ்சுல? அப்போ இந்த சோஷியல் ஃபேக்ட் உங்களால் யூ cannot be reduced to இண்டிவிஜுவல் லெவல். அதுதான் வந்து டர்க்கமோட பாயிண்ட். சோஷியல் ஃபேக்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் அனதர் சோஷியல் ஃபேக்ட் தான். இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வார்த்தை நீங்கள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் போடலாம். இன்னொரு வார்த்தை வந்து கலெக்டிவ், இந்த வார்த்தை முக்கியம், இதை போட்டுக்கலாம். கலெக்டிவ் எஃபர் வெசன்ஸ். ஆமாம், யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரிலிஜியன் இஸ் தி ரிலிஜன் சோஷியல் ஃபேக்டா, திஸ் சோஷியல் ஃபேக்ட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ். இது சோஷியல் ஃபேக்ட். எல்லா ஊர்லையுமே கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் இருக்குல்ல, அதாவது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்னா கலெக்டிவ் ஐடியா. எஃபர்வசன்ஸ்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு எனர்ஜி உருவாகுதுல்ல, ப்ரே பண்ணுறோம்ல, அழுகுறோம்ல, கத்துறோம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுக்கு பேர் எஃபர்வசன்ஸ். இல்லைன்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம், எக்ஸைட்டட் ஸ்டேஜ்னு சொல்லலாமா? எக்ஸைட்டட் ஸ்டேட் கூட சொல்லலாம், இல்லை ஸ்டேஜ். ஓகே, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். மீனிங் சொல்கிறேன், புரியுதுல்ல? டிரான்சென்டென்டல் ஃபேஸ், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த பெரிய கிரவுண்டில் சச்சின் கத்துவாங்களே, சச்சின், அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருவாங்களே. ஏன் அதை கேட்டால் நமக்கு அந்த ஃபீல் வருது? அந்த சவுண்டு கேட்டவொடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், நாம் ஒரு இண்டிவிஜுவலே மறந்துடுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் நினைக்கிறோம், கலெக்டிவாக எல்லா தலையும் சேர்ந்து ஒரு தலை. நம்ம இண்டிவிஜுவலை மறந்துடுறோம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலை விட்டுட்டு தான் நம்ம எதை உருவாக்குறோம், சோஷியல் ஃபேக்டரியை உருவாக்குறோம். இப்போ ஒரு லைன் எழுதுறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிலிஜியன் இஸ் தி சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா? எஸ். உங்களால் யோசிக்க முடியுதுல்ல? எஸ். நம்ம ரிலீஜியஸ் சடங்கெல்லாம் செய்யும்போது நம்ம ஏன் எல்லா சடங்கையும் வீட்டுக்குள்ளே செய்ய மாட்டேங்கிறோம்? வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட போகிறோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஓகேவா? ஒரு குலதெய்வத்துக்கு போகும். ஏன்னா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே என்ன, ஒரு சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். யோசிக்க முடியுதுல்ல? ஏன் பொங்கல் வீட்டில் வைக்கலாம் தானே, ஏன் அங்கே போய் வைக்கிறோம்? அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸு இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களால் உருவாக்க முடியாது. அதான் சொல்கிறேன், சோஷியல் ஃபேக்ட்ன்றது உங்களுக்குள்ளேயே இல்லை, அது எக்ஸ்டர்னல். நீங்கள் அதை வந்து சோஷியல் ஃபேக்டாக தான் உணர முடியும், கலெக்டிவ் இடத்துல தான் உணர முடியும். அப்போ நாமெல்லாம் சேர்ந்து கத்துறதால அது இண்டிவிஜுவல் நினைப்போம், இப்படி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சேம் எக்ஸாம்பிள் தான், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஆங்கிள் உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி ஐடியா ஆட் பண்ண போகிறேன், அந்த ஆங்கிள் உங்களால் யோசிக்க முடியுதா பாருங்க. ஓகேவா? இப்போ நாம் ஒரு சோஷியாலஜிஸ்ட், நாம் மார்ஸுக்கு போகிறோம் வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பெரிய கம்பம் நிற்குது. ஓகேவா? அந்த கம்பத்தில் ஒரு துணியை கட்டி போட்டிருக்காங்க. மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குது, கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, நடுவில் ப்ளூ கலரில் இருக்குது. காமன் சென்ஸோட பார்த்தோன்னா, சோஷியல் சென்ஸோட பார்த்தோன்னா அது ஃப்ளாக் நமக்கு தெரியும். ஆனால் சோஷியாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பம், ஒரு துணி, அவ்வளோதான். அதோட மதிப்பு அவ்வளோதான். ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த கம்பம் துணியை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன தோணும், அப்போ இந்த நேற்று யாருமே இல்லை, இப்போ இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா அப்போ இத்தனை மக்களுக்கும் இது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இருக்குமா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சேக்ரெட் சொல்லலாமா? ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு கம்பமும் துணியும் தான் ஒரு 1 லட்சம் மக்களை ஒன்று சேர்த்துருக்கு.
அப்போ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த மக்கள் எல்லாருக்குமே எப்படி தோணும், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைச்சுக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் அடுத்த பாயிண்ட், இங்க எல்லாரும் நிக்கிறாங்கல்ல, இங்க எல்லாரும் நிற்கும் போது அவங்க மைண்ட்ல இதை பார்க்கும்போது என்ன தோணும், நாம தான் அதுன்னு தோணும்ல. ஒரு நேஷனல் பிளாகை பாக்குறீங்க, நம்ம என்ன தோணும், நாம தான் அது, நம்மளோட சிம்பிள் தான் அது, என்னோட ஐடென்டிட்டியா தான் நிக்குதுன்னு சொல்லலாம்ல. இப்போ யோசிங்களேன், இப்போ நான் நேஷனல் பிளாகை வந்து சொல்யூட் பண்றேன் இல்ல வர்ஷிப் பண்றேன்னா என்ன அர்த்தம், எனக்கு நானே வர்ஷிப் பண்றதுன்னு அர்த்தம். புரிஞ்சுல? அதாவது சச்சின் வந்து சச்சின் ஆடுறாரு, சுத்தி நம்ம என்ன பண்றோம், கத்துறோம். ஓகே, சச்சின் செஞ்சுரி அடிச்சா அது நாம அடிச்ச மாதிரி தான் ஃபீல் பண்றோம். ஓகே, அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி தான் சிம்பிள். சச்சின்ன்றது நம்ம என்ன யோசிக்கல, இன்னொரு ஆள் யோசிக்கல, நம்மளோட சிம்பிளா தான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஐடியா புரிஞ்சுல? அப்போ நான் வந்து என்னோட ஆன்சிஸ்டர்ஸை, என்னோட முன்னோர்கள்ல நான் வழிபடுறேன்னா என்ன அர்த்தம், என்னையே நான் வர்ஷிப் பண்ணிக்கிறேன் அர்த்தம். கரெக்டா? நான் என்ன பிலீவ் பண்றேன், நான் உங்களை வர்ஷிப் பண்றேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு, நான் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. அப்ப அந்த பிலீஃபை என்ன பண்றேன், வர்ஷிப் பண்றேன். மீனிங் புரிஞ்சா? எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கங்களேன், ட்ரைப்ஸ் பார்த்தோம்ல, ட்ரைப்ஸோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அது லெப்பர்டா. இந்த லெப்பர்டு ஒரு வந்து சிம்பிள் தானே அது. இந்த லெப்பர்டை சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் ட்ரைப்ஸ் நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த லெப்பர்ட் மேல என்ன இருக்கு, ஒரு கலெக்டிவ் பிலீஃப் வச்சுக்கலாமா, பிலீஃப் வச்சுக்கலாம், இல்லை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே லெப்பர்டை கும்பிடுறாங்கன்னா ஏன் கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்களோட பிலீஃப் என்னது, அது லெப்பர்டுன்றது லெப்பர்ட் கிடையாது, நான் தான் அது நம்புறாங்க. என்னோட ஐடென்டிட்டியோட ரெப்ரஸன்டேஷன் அது, என்னோட சிம்பிள் தான் அதுன்னு நம்புறாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்றது என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, லெப்பர்ட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. கரெக்டா? அங்க இருக்க எல்லாருமே லெப்பர்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லெப்பர்ட் சிம்பிள் தான் நிற்கிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, இந்த லெப்பர்ட்ல இருந்து தான் நான் பிறந்திருப்பேன்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. லெப்பர்ட்ல இருந்து தான் நாங்கள் ஆரிஜின் ஆயிருக்கிறோம். அப்போ எங்களோட ஆரிஜின், எங்களோட முன்னோரை நான் என்ன பண்றேன், கும்பிடுறேன். அதோட சிம்பிளா நான் வந்து லெப்பர்டோட ட்ரெஸ்ஸே போட்டு என்ன பண்றாங்க, இந்த கலெக்டிவ் பிலீஃபை காட்டுறாங்க. அப்போ இந்த வர்ஷிப்போட மெயின் எய்ம் என்னன்னா, லெப்பர்டை கும்பிடுறது எய்ம் கிடையாது. ஓகே, அவங்களோட கலெக்டிவ் பிலீஃபையே வர்ஷிப் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், வர்ஷிப் பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கூடும்போது அந்த வர்ஷிப், அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிலிஜன்ன்றது என்னது, வர்ஷிப் ஆஃப் காட் கிடையாது. ஓகேவா? அப்போ ரிலிஜன்ன்றது என்னதுன்னா, சொசைட்டியோட லைனாவே சொல்றேன், த ரிலிஜன் இஸ் நத்திங் பட் சொசைட்டி அப்போதியோசைஸ்ட், APOTHEOSIZTD. மீனிங் புரிஞ்சா? இதுக்கான மீனிங் அப்புறம் சொல்றேன். இது என்ன புரிஞ்சுல, ரிலிஜன் இஸ் நத்திங் பட் நாட் காட் வர்ஷிப். சொசைட்டிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை வர்ஷிப் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த கலெக்டிவ் பிலீஃபை இன்னும் என்ரிச் பண்றதுக்கு, ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேர் தான் ரிலிஜன். ஐடியா புரிஞ்சுல? இது யாரோட பார்வை, டர்க்கமோட பார்வை. அப்ப நான் வந்து சாமி கும்பிட போறேன் அப்படின்னா, நான் சாமி கும்பிட போல, என்னோட முன்னோரை கும்பிட போறேன். ஓகே, அது மட்டும் கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை கும்பிட்டு வர போறேன், என்னோட நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ண போறேன்னு அர்த்தம். நான் வீட்டுல இருந்தே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்ல, அது விஷயம் கிடையாது. என்னோட எய்ம் வந்து என்னோட பிலீஃப் கிடையாது, என்னோட கலெக்டிவ் பிலீஃபை ஸ்ட்ராங் பண்ண போறேன். அப்ப அந்த இடத்துக்கு போய் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறது வழியா எங்களோட கலெக்டிவ் பிலீஃப் என்ன பண்ணிக்கிறேன், வர்ஷிப் பண்ணிக்கிறேன். என்னோட கலெக்டிவ் பிலீஃபோட சிம்பிள் தான் லெப்பர்ட். புரிஞ்சுல? என்னோட கடவுளோட சிம்பிள் எப்போ கிடையாது. டர்க்கைமோட ஐடியா உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல? அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நம்ம என்ன நினைச்சிருப்போம், வாட் இஸ் ரிலிஜியன், வர்ஷிப் ஆஃப் காட் நினைச்சிருப்போம். அதை அப்படியே அடிச்சு காலி பண்ணாரு. வர்ஷிப் ஆஃப் காட்லாம் கிடையாது, வர்ஷிப் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லிடுறாரு. சொசைட்டி தன்னையே வர்ஷிப் பண்ணிக்குது. கரெக்டா? எக்ஸாம்பிள், சுத்தி மக்கள் நிற்கிறாங்க, நடுவில் என்ன இருக்கலாம், ஒரு கல் இருக்கலாம், இல்லை லெப்பர்ட் இருக்கலாம், இல்லை அதுவே என்ன ஒரு கம்பமா ஒரு ஃபிளாகா நிற்கலாம், இல்லை அதுவே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டா இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டா இருக்கலாம். ஓகே, நடுவில் இருக்கிற சிம்பிள் மாறிட்டு இருக்குது, ஆனால் இது சேமா இருக்கு. இந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் நான் இருக்கா, கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் எல்லா இடத்துலையும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. நடுவில் இருக்கிற சிம்பிள் மாறிட்டு இருக்கிறான். ஓகேவா? அப்போ லெப்பர்டா இருக்கலாம், ஃபிளாகா இருக்கலாம், கிரவுண்டா இருக்கலாம், வேற ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், மியூசிக் கன்சர்ட்டா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது, அது மாறிட்டு தான் இருக்குது. எது சேமா இருக்குது, எல்லா இடத்துலையுமே அந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸைட்டட் ஸ்டேஜ், அந்த சார்ஜ் தானே, நம்ம சார்ஜ் ஆயிடுறோம்ல, எஸ், அதெல்லாம் காமனா இருக்குது. இது ஒரு சோஷியல் ஃபேக்ட். கலெக்டிவ் எஃபர்வசன் இருக்குல்ல, அது ஒரு சோஷியல் ஃபேக்ட். இது ஏன் வந்துச்சு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கலெக்டிவ் கேதரிங். இது ஒரு சோஷியல் ஃபேக்ட். கரெக்டா? எஸ், அப்போ ஒரு சோஷியல் ஃபேக்ட்
இன்னொரு சோஷியல் ஃபேக்டர் தான் என்னது உருவாகுது. இந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் தான் என்ன சொல்றாரு அவரு ரிலிஜன் சொல்றாரு. புரிஞ்சா? கடவுள் ரிலிஜன் சொல்லல, அப்படியே ஆப்போசிட் ஐடியா சொல்றாரு. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்கல்ல, ப்ரே பண்றீங்கல்ல, அதுதான் ரிலிஜன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லா இடத்துலையுமே உங்களே நீங்க வர்ஷிப் பண்ணிக்கிறீங்க. அதாவது ரிலிஜன் இஸ் நத்திங் பட் தி சொசைட்டல் வர்ஷிப். இல்ல சொசைட்டியோட டிவைனிட்டி, இல்ல சொசைட்டியோட ஒரு வார்த்தை சொன்னார்ல, அப்போ தியோசைஸ்டு படிச்சோம்ல, எஸ் சோஷியல் அப்போ தியோசைஸ்ட், அவர் தான் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ரிலிஜன் எதுக்கு தேவைப்படுதுன்னா, உங்களோட சொசைட்டியை நீங்களே வர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு, சொசைட்டியோட பிலீஃபை நீங்களே நம்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிம்பிளை வச்சு மாற்றிக்கிறீங்க. ஒரு இடத்துல ஃபிளாக் வச்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து லெப்பர்ட் வச்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல கிரவுண்டை வச்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல மியூசிக் வச்சுக்கிறீங்க. அது மாறிட்டு இருக்கலாம். உங்களோட எய்ம் என்னது? உங்கள் சொசைட்டியை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? வர்ஷிப் பண்ணிக்கிறீங்க. அதான் ரிலிஜன் சொல்கிறாங்க. யாரோட ஐடியா? டர்க்கெமோட ஐடியா. ரிலிஜன் அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறாருல. அடுத்து பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட். மீனிங் புரியுதா? நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம் தெரியல. டர்க்கெமோட அந்த புக் இருக்குல்ல, சோஷியாலஜிக்கல் மெத்தடோட ரூல்ஸ் இருக்குல்ல, எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் நீ ஒரு சோஷியல் ஃபேக்டை படிக்க போறோன்னா அதை ஒரு பொருளாக பாரு, ஒரு திங்கா பாரு. அவர் என்ன பண்ணாரு? ரிலிஜனை ஒரு திங்கா பார்த்தாரு. அவர் மைண்டில் எதுவுமே இல்லை, அது ஒரு பொருளாக பார்த்து என்ன பண்றாங்கன்னு நோட் பண்ணிட்டாரு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ரிலிஜனை ஒரு சோஷியல் ஃபேக்டா, அதாவது ஒரு திங்கா பார்த்து வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டார். அடுத்து இந்த சோஷியல் ஃபேக்ட் உருவானதுக்கான காரணம் என்ன? வாட் இஸ் தி காஸ் ஆஃப் தி சோஷியல் ஃபேக்ட்? அதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு என்ன முடிவு பண்றாரு? இன்னொரு சோஷியல் ஃபேக்ட் தான் காரணம்னு முடிவு பண்றாரு. இப்போ அடுத்த ரூல், வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட்? அப்போ என்ன சொல்ல வர புரியுதுல, அவர் என்ன ரூல்ஸ் எழுதினாரோ அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையுமே படிக்கிறார். ஸோ வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலிஜன்? அதாவது எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் உருவாக்குறாங்கல்ல, அதோட மெயின் பர்பஸ் என்ன? சொசைட்டிக்கு அது எப்படி யூஸ் ஆகுது? இன்டெகிரிட்டியை உருவாக்குதுன்னு யார் சொல்றா? டர்க்கெம் சொல்றார். இன்டெகிரிட்டினா புரியுதுல, சமூக ஒற்றுமை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து இளையராஜோட லைவ் கன்சர்ட்டுக்கு போறீங்க. ஓகே, அங்க நீங்க பாக்குறீங்க, நீங்க யார் நம்ம என்ன கேட்போம்? நீங்க இளையராஜா ஃபேனா கேட்போம். ஆமா இளையராஜா ஃபேன், நானும் இளையராஜா ஃபேன், வாங்க ஒன்னா போய் ரசிக்கலாம் மியூசிக்கை, ஒன்னாயிடுவோம். அப்போ அந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எதாக்குதுன்னா சொசைட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுது, சொசைட்டியோட இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்? சோஷியல் சாலிடாரிட்டின்னு சொல்லலாம்ல. ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் ரிலிஜன்ன்றது எதுக்கு? சோஷியல் சாலிடாரிட்டியை உருவாக்குறதுக்காக தான். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நிறைய திங்கர்ஸுக்கு தெரியாம தான் ரிலிஜனோட மெயின் பர்பஸ் வந்து கடவுளை கும்பிடுறது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வேற என்னென்னமோ பேசியிருக்காங்க. மெயின் பர்பஸ் என்னது? சொசைட்டியை இன்டெகிரேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் இது, ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலிஜன். யார் சொல்றா? டர்க்கெம் சொல்றாரு. அவரோட அந்த புக் இருக்குல்ல, எலிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் இருக்குல்ல, இந்த புக்ல சொல்றாரு. இப்போ சொல்ல போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்க. இந்த ஐடியா புரியுதா பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது பிரான்ஸ் வச்சுக்கலாம். எந்த பிரான்ஸ்? டார்க் பீரியட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓல்டு பிரான்ஸ் கிடையாது. ஓகேவா? நியூ பிரான்ஸ், அதாவது மாடர்ன் பிரான்ஸ். மாடர்ன் பிரான்ஸ்ல எதுக்கு இடம் கிடையாது? ரிலிஜனுக்கு இடம் கிடையாது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டா? ஆமா, அந்த டார்க் பீரியட்ல தான் ரிலிஜனோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். மாடர்ன் பிரான்ஸ்ல என்ன வந்துருச்சு? செக்குலரிசம் வந்துருச்சுல. ஆனால் டர்க்கெம் எதை பத்தி பேசுறாரு? ரிலிஜன் இம்பார்ட்டன்ட் பேசுறாருல்ல. ஏன் அப்படி பேசுறாருன்னு யோசிக்க முடியுது அவங்களால? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா காலத்திலையுமே ரிலிஜன்ன்றது ஒன்று இருக்கு. ரிலிஜனா என்னது? கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் பேர் தான் ரிலிஜன், கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் பேர் தான் ரிலிஜன், கலெக்டிவ் கேதரிங்க்கு பேர் தான் ரிலிஜன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் நினைச்சு பண்றீங்களே, அதுக்கு பேர் தான் ரிலிஜன். அப்போ அந்த ரிலிஜன்ன்ற விஷயம் எல்லா காலத்திலுமே இருக்கும், அது அழியாது. அப்போ எது அழியும்? கடவுள்கள் தான் அழிவாங்க. நீங்க அந்த காலத்துல டார்க்கஸ்ட் பீரியட்ல ஒரு காட் இருந்திருக்கும். அந்த காடு, அந்த சிம்பிள், அந்த சர்ச்சு, அதை பேஸ் பண்ணி மக்கள் எல்லாம் ஒன்னாந்துருப்பீங்க. அது ஒரு சோஷியல் சாலிடாரிட்டி. இப்போ மாடர்ன் பிரான்ஸ்ல அந்த ஓல்டு காட் கிடையாது, வேற ஒரு காட் வந்திருக்கு. இந்த ஓல்டு காட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் நியூ காட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கன்சல்ட் போறீங்களே, அங்க வேற ஒரு சிம்பிள் வந்திருக்கு. என்ன சொல்ற புரிஞ்சுல? அப்போ ரிலிஜன் அழியல, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த சோஷியல் ஃபேக்ட் இது அழியல. நமக்கு ஏத்த மாதிரி கடவுளோட பேச மாத்திட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபரோட ஃபங்க்ஷன் அது டர்க்கெமோட பார்வையில் அது சொசைட்டிக்குள்ள ஒரு இன்டெகிரேஷன் உருவாக்குமா? சோஷியல் சாலிடாரிட்டி உருவாக்குமா? அதான் அவரோட கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர்,
அப்புறம் வந்து லைவ் கன்சர்ட்டு, நேஷனல் ஃபிளாகு, இல்லை ஒரு சிம்பிள், இது எல்லாமே இந்த மாடர்ன் காலத்தோட காட்ஸ். இந்த காட் என்ன பண்ணுது, நம்மள ஒன்னா சேர்க்குதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுல? டேரக்டா ஒரு ஐடியா பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கடவுளோட முகம்தான் மாறுது. ஸோ வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலிஜன்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்டெகிரேஷனா, சோஷியல் சாலிடாரிட்டி. செகண்ட் பண்ண சொல்லலாம் இன்ஃபியூசிங் மொராலிட்டி சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரிலிஜன் அக்கார்டிங் டு டர்கெம்? கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த கூட்டத்தில் அந்த அசம்பிளியில் நீ பங்கு எடுத்துக்கிறல்ல, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுற, உனக்குள்ள ஒரு மொராலிட்டி வந்துருது இல்லை? ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல, மாரல் கம்யூனிட்டின்னு படிச்சோம்ல. எஸ், யூ வில் பி கெட்டிங் இன் டு மாரல் ஸ்டேட். அந்த இடத்துக்கு போனோடனே உனக்குள்ள ஒரு மாரல் ஸ்டேட் வந்துடும். அடுத்து தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலீஜன் நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரிவிஷன் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ரிலீஜன் எப்படி உருவாச்சு, ரிலீஜன் உருவானதுக்கான காரணம் என்ன? ஸோ கலெக்டிவ் கேதரிங்கா, புரிஞ்சுல? ஸோ மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. எதை பேஸ் பண்ணி? ஏதோ ஒரு பொருளை பேஸ் பண்ணி. அதுதான் என்னது, அவங்களோட சேக்ரெட். அப்போ ஒரு சேக்ரெட்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பேஸ் பண்ணி ஒரு கலெக்டிவ் கேதரிங் உருவாகுது. இதனாலதான் இது உருவாகுது, கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் உருவாகுது. இந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ரிலிஜன் சொல்றோம்ல. இந்த நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ரிலிஜன் உருவாகிறதுக்கு, இந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அது சேக்ரெட்னு ஒன்று இருக்கணும்ல. மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சேக்ரெட்டான பொருள் இல்லைன்னா ரிலிஜன் உருவாகுமா? உருவாகாதுல. எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஆனால் சேர்ந்ததுக்கான காரணம் என்னது, ஒரு சேக்ரெட்டான ஒரு பொருள் தானே. அப்போ நார்மல் கேதரிங்கையும் இந்த கலெக்டிவ் கேதரிங்கையும் பிரித்து காட்டுறது எது? ஏதோ ஒரு சேக்ரெட்டான ஒரு பொருள் தானே. அதான் தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலிஜன். The function of religion is to differentiate the sacred from profane. ப்ரொஃபைன்னா வழக்கமானது யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இந்த பென் இருக்குல்ல, இது எனக்கு ப்ரொஃபைன், அது டெய்லி யூஸ் பண்ணிருக்கேன். அதுவே இப்போ நான் டக்குன்னு மாற்றிடுறேன். இந்த பெண்ணை வந்து என்ன ஒரு 3 ஜென்ரேஷனாக மாற்றி கொடுத்துட்டே வராங்க. இப்போ என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சேக்ரெட். அப்போ இது சேக்ரெட்டாக இருந்துச்சுன்னா இதை சுற்றி ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் உருவாகும். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் உருவாகும். அந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் தான் யார் பேர், ரிலிஜன் பேர் வைக்கிறார், டர்கெம் பேர் வைக்கிறார். ஓகே, அப்போது நீங்கள் ஒரு ரிலிஜன் சொன்னாலே அங்கே ஒரு சேக்ரெட் இருக்கு, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் சொன்னாலே அங்கே ஒரு சேக்ரெட் இருக்கு. இல்லைன்னா இப்படி யோசிக்கலாமா, ரிலிஜன் இஸ் ஃபார்ம்டு அரவுண்ட் தி சேக்ரெட் சொல்லலாமா? சேக்ரெட்டை சுற்றி தான் எது இருக்கும், ரிலிஜனே இருக்குன்னு சொல்லலாமா? எஸ், இந்த 3 பாயிண்ட் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிலிஜன். ஓகேவா? ஸோ இதோட ரிலிஜியஸ் டாபிக் ஓவர். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நான், பட் அதை விட எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வாட் இஸ் ரிலிஜன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் இதை முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ரிலிஜியஸ்னு ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டர்கெம் பார்வையில் பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக பார்த்துருவீங்க. ரிலிஜனோட மெயின் எய்ம் என்னது, ஒரு சொசைட்டியில் இன்டெகிரிட்டி உருவாக்குறது. அது எதனால் உருவாச்சு, கலெக்டிவ் கான்ஷியஸ்னால உருவாச்சு, கடவுளால் உருவாக்கல. ஸோ ரிலிஜனோட பர்பஸ் வந்து ஓல்டு சொசைட்டிலே இருக்குது, நியூ சொசைட்டிலே இருக்குது. ஆனால் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் தான் வேற மாதிரி மாறி இருக்கு. ஆனால் பர்பஸ் என்னது, சோஷியல் சாலிடாரிட்டி. அட் தி சேம் டைம் அந்த கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு சேக்ரெட் பொருள் இருக்கணும். இதெல்லாம் தான் டர்கெம் பார்ப்பாரு. அப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியில் என்னென்ன சேக்ரெட் திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணி யோசிக்க முடியும். ஓகே, அடுத்து சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம்னா சில டேர்ம்ஸோட மீனிங் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், டோட்டமிசம், இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்கு, இல்லைனா எலிமெண்ட்ரின்ற வார்த்தை, எலிமெண்ட்ரி ஃபார்ம், இதுக்கு என்ன மீனிங், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் வந்து 12th மேக்ஸ் படிக்கிறேன். ஓகேவா? எனக்கு மேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்போ ஜென்ரல் என்ன சொல்லுவாங்க, நீ 12th மேக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பேசிக்ஸை படி சொல்லுவாங்க. அப்போ 12th மேக்ஸோட பேசிக்ஸ் எங்கே ஆரம்பிக்கலாம், 6th ஆரம்பிக்கலாம். 6th மேக்ஸ் ஆரம்பிக்கலாமா? இப்போ 6th மேக்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு புரிஞ்சுக்கிட்டா அடுத்து 6th 7th 8th ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த 12th மேக்ஸோட காம்ப்ளெக்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ டர்கெம் இருக்காரு, அவரோட எய்ம் வந்து ரிலிஜனை படிக்கணும். ஓகேவா? அப்போ டைரக்டா இந்த காலத்தோட இந்த மாடர்ன் காலத்தோட ரிலிஜனை டைரக்டா படிச்சா கஷ்டம். அப்போ ரிலிஜனோட பேசிக்ஸ் எங்க இருக்குன்னு பாக்குறாரு. எங்க இருக்கும், ட்ரைப்ஸ் தானே இருக்கும். கரெக்டா? அப்போ ட்ரைப்ஸ் தான் என்னது, பேசிக் ஃபார்ம்.
அதுதான் எலிமெண்டரி ஃபார்ம். அந்த எலிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் ரிலீஜனவே படி. அந்த எலிமெண்டரி ஃபார்ம் ரிலீஜனுக்கு பேர் தான் என்னது? டோட்டமிசம். புரிஞ்சுல? எஸ். அப்போ ரிலீஜனுக்கு இன்னொரு பேர் தான் டோட்டமிசம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ரிலீஜனோட பேசிக்ஸ் இருக்குல்ல, 6th மேக்ஸிமம்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரிலீஜன் பேர் தான் டோட்டமிசம். அது யாரை ஃபாலோ பண்றா? ட்ரைப்ஸ். எந்த ட்ரைப்ஸ்? அருண்டா ட்ரைப்ஸ். அப்படி யார் சொல்றா? டர்கெம் சொல்றாரு. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஐலாண்டு போனார் சொன்னேன்ல, மெலனேஷியா. டர்கெம் எந்த இடத்துக்கும் போல. ஓகே, அவர் வீட்லயே உட்காந்து அவர் டேபிள்ல யோசிச்ச விஷயங்கள் தான் படிச்சு சொன்னது தான். அப்போ மெலனேஷியா ஐலாண்டில் அருண்டா ட்ரைப்ஸை பற்றி அவர் சொல்கிறாங்க. அங்கே அது ஒரு பேசிக் ஃபார்ம் ஆஃப் ரிலீஜன். அதாவது அங்கே ஃபாலோ பண்ணுற ரிலீஜன் தான் இதுல மோஸ்ட் பேசிக்ஸ். அதுக்கு பேர் டோட்டமிசம், சிம்பிள் வழிபாடு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் சொல்கிறார். அதே அருண்டா ட்ரைப்ஸை அனலைஸ் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். இந்த ட்ரைப் பெரிய ட்ரைப்ஸ் தான். அப்போது இந்த ட்ரைப்ஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு, நிறைய கிளான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு கிளான் என்ன பண்ணுது? லெப்பர்டை சிம்பிளா யூஸ் பண்ணுது, லெப்பர்டு கிளான். ஒன்று வந்து crocodile கிளான், இன்னொன்று வந்து ரேபிட் கிளான். இந்த ரேபிட்டு, crocodile, லெப்பர்ட் இதெல்லாம் என்னது? இதுதான் என்னது? டோட்டம். அதாவது அந்த மக்களோட, அந்த குழுவோட சிம்பிள். இந்த சிம்பிள் என்னவா இருக்கலாம்? அனிமலாக இருக்கலாம், இல்லை வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே, அப்போ அதை டோட்டமாக வழிபடுறதுக்கு அந்த சிம்பிளுக்கு இருக்குல்ல, அந்த லெப்பர்டுக்கோ crocodileக்கோ ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது. அது நார்மலான ஒரு கிரியேச்சர் தான். ஓகே, அதை நாம் என்ன பண்ணுறோம்? கலெக்டிவ் கான்சியஸ்னஸில் அதுக்கு ஒரு பவர் இருக்கா மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? உருவாக்கிக்கிறோம். ஓகே, ஸோ டோட்டம் இஸ் ஜஸ்ட் ஏ சிம்பிள் தான். ஓகே, அது வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், அதுக்கு என்ன கிடையாது? ஒரு பவர்ஃபுல் கேபிலிட்டிலாம் கிடையாது. அப்போ அந்த எஃபரன்ஸை உருவாக்குனது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். அப்போ அடுத்து நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கணும்ல, அருண்டா ட்ரைவ்ஸை போய் அவர் நேராக பார்க்கல. அப்போ டிஃப்ரெண்ட் கிளான்லாம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அப்போது அவர் படிக்காரு. யார? ஸ்பென்சர்ஸ் அண்ட் கில்லன்ஸ். இவங்க யாரு? இவங்க வந்து எத்னோகிராஃபர்ஸ். எத்னோகிராஃபர்ஸ் தெரியும்ல, இவங்களோட மெயின் வேலை என்னது? ஒவ்வொரு எத்தனிக் குரூப்ல போயிட்டு அவங்க கூட வாழ்ந்து அவங்களோட வேலைகளில் லைஃப் என்ன பண்ணுவாங்க? ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்பென்சர்ஸ் கில்லன்ஸ் என்ன இருக்காங்க? ட்ரைப்ஸோட டோட்டமிசம் பற்றி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ரைட்டிங்கை யார் பயன்படுத்திக்கிறார்? டர்கெம் பயன்படுத்திக்கிறார். அதான் எழுதியிருக்கேன். டர்கெம் ஃபவுண்ட் தி ரைட்டிங்ஸ் ஆஃப் டோட்டமிசம் ரிட்டன் பை எத்னோகிராஃபர்ஸ், ஸ்பென்சர்ஸ், கில்லன்ஸ். இதெல்லாம் நோட்ஸ்லேயே வந்துடும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ல, இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? போகாமல் எப்படி தெரியும்? புக் படிச்சு தான். ஸோ டோட்டமுக்குன்னு பெரிய பவர்லாம் கிடையாது. டோட்டம் இஸ் தி சிம்பிள் ஆஃப் வாட்? சிம்பிள் ஆஃப் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம், இல்லை அந்த ட்ரைபோட கலெக்டிவ் பிலீஃப்னு சொல்லலாம், இல்லை அந்த ட்ரைபோட கலெக்டிவ் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அந்த ட்ரைபோட கலெக்டிவ் ஆரிஜினேஷனாக சொல்லலாம். இதை வேணா இருக்கலாம். ஓகே, எஸ். அப்போ நீங்கள் அப்போ வந்து ஒரு ட்ரைப் வந்து அந்த டோட்டமை, அந்த சிம்பிளை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஒர்ஷிப்பிங் தயர் சொசைட்டி தெம்செல்ஸ். அந்த சொசைட்டியோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஒர்ஷிப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டோட்டமிக் பிரின்சிபல். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்களே, அந்த ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற டோட்டம் எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, அதெல்லாம் மாடர்ன் டேஸ் டோட்டம்ஸ். அது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று சொல்கிறேன், அந்த வீடியோன்னு சொல்லலை. இப்போ நம்மளோட முக்கியமான டோட்டம்ன்றது கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் பிலீஃப் இருந்தாலும் எல்லாரும் என்ன ஆகுறாங்க? கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இன்டெகிரேட்டி ஆகிறோம். புரிஞ்சுல? கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் அஸ் சோஷியல் சாலிடாரிட்டி. அது ஒன் ஆஃப் தி சிம்பிள், ஒன் ஆஃப் தி சேக்ரெட் திங். அந்த மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிற அந்த சேக்ரெட் திங், அந்த டோட்டம் எது? டோட்டம் ஏன் யூஸ் பண்ணுறது? இதில் பேசிக்ஸ்னு அர்த்தம். அதாவது இருக்கிறதுலே ரிலிஜனோட பேசிக் சிம்பிள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ட்ரைப்ஸ் ஆரம்பிக்கிறது டோட்டம் சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சேக்ரெட் அந்த வீடியோ வந்து கண்டுபிடிச்சு எனக்கு மெசேஜாவோ எனக்கு அனுப்பி விட்ருங்க. ஓகேவா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. இந்த எல்லா வீடியோஸோட டோட்டம் எனக்கு அனுப்பினதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட ரிலீஜியஸ் டாபிக் ஓவர். ஓகேவா? இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஸ்டின் கேட்கணும்னா கண்டெம்பரரி லைஃப்பில் இருக்கிற டோட்டம்ஸ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்க மாட்டாங்க. இந்த கண்டெம்பரரி லைஃப்பில் நாம் டோட்டமை ஃபாலோ பண்ணுறோமா? இஸ் தர் டோட்டம்ஸ் ஆர் ஃபவுண்டட் இன் திஸ் கண்டெம்பரரி லைஃப் கேட்கலாம். அப்போ டோட்டம்னு வருது, அப்போ நம்ம யாரை பற்றி எழுதணும்? டர்கெம் பற்றி எழுதணும், ரிலீஜியஸ் லைஃப் பற்றி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுத வேண்டியது. ஓகே, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணுறதுலாம் சேம் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, பாஸ் பண்ணிவிடுங்க. அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஒரு விஷயம் பண்ணலாம்.
இங்கே எழுதலாமா? ட்ரைபல் சொசைட்டி. ஓகேவா? நிறைய கிளான்ஸ் இருக்கா, நிறைய டோட்டம். எக்ஸாம்பிள், க்ராக்கடைல பிலீவ் பண்ணுற ஒரு டோட்டம், ஒரு கிளான் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரேபிட் கிளான். ஓகே, அதே மாதிரி லெப்பர்ட் கிளான். இந்த ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு டோட்டம் இருக்கு. இது ஓல்டு சொசைட்டி, ஏன்ஷியன்ட் சொசைட்டி, ட்ரைபல் சொசைட்டி. இப்போ இங்கே வந்துடலாம் மாடர்ன் சொசைட்டி. எப்படி வந்து ட்ரைபல் சொசைட்டி விட இருக்கோ அதே மாதிரி தான் மாடர்ன் சொசைட்டிலையும் என்ன இருக்கு, நிறைய கிளான் இருக்கு. ஹிந்து கிளான், முஸ்லிம் கிளான், புத்திசம் கிளான், ஓகே, கிறிஸ்டியானிசம் கிளான். கம்பேர் பண்ண முடியுதா? சேம் தான். கிறிஸ்டியானிசத்துக்கும் ஒரு டோட்டம் இருக்கு, சிம்பிள் இருக்கு. புத்திசத்துக்கும் டோட்டம் இருக்கு, என்னது, சங்கா இருக்கு. ஸோ முஸ்லீமுக்கும் மக்கா இருக்கு. ஹிந்துவுக்கு ராம் இல்லை மாடு, ஏதோ ஒன்று சிம்பிள் இருக்கு. அப்போ நம்ம என்ன ஆகிறோம் புரியுதுல? எஸ், மாடர்ன் சொசைட்டிலையும் மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு நிறைய டோட்டமை யூஸ் பண்ணி நம்ம என்ன இருக்கோம், இன்டகிரேட்டாக மாறி இருக்கும். சோஷியல் சாலிடாரிட்டியை உருவாக்கிட்டே இருக்கும் டெய்லியும். அட் தி சேம் டைம் நான் ஃபஸ்ட்டு படிச்சோன்னா உங்களுக்கு என்ன படித்தோம், ரிலீஜனோட ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரிலீஜனோட மெயின் எய்மே கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் சாலிடாரிட்டி, சோஷியல் சாலிடாரிட்டி படித்தோங்களே. அட் தி சேம் டைம் ரிலீஜன் என்னவும் பண்ணோம், சோஷியல் டிஸ்இன்டிகிரேஷன் பண்ணும். அதாவது சமூகத்தை டிவைடும் பண்ணும். எப்போ டிவைட் பண்ணும்? எக்ஸாம்பிள், க்ராக்கடைல டோட்டமாக ஃபாலோ பண்ணுறவன் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நீ க்ராக்கடைல் டோட்டம் தான் என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணால் அவன் கடுப்பாவான்ல. அப்போ பிரிவினை உருவாகும். புரிஞ்சா? அப்போது எனக்குன்னு ஒரு டோட்டம் இருக்குது, அந்த டோட்டமை விட்டுட்டு நீ இந்த டோட்டமை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணால் அங்கே சாலிடாரிட்டி வராது, என்ன வரும், டிவிஷன் தான் வரும். அதே மாதிரி நான் வச்சுங்க, டர்க்கைம் பற்றி எழுதும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் எழுத மாட்டோம். இந்த கான்ஃப்ளிக்ட் அதாவது வந்து சொசைட்டியை டிஸ்இன்டிகிரேட்டும் பண்ணும். எது, மதம் அப்படின்றத, மதம் தேவையில்லை, ரிலிஜியன் இல்லை டோட்டம் டிஸ்இன்டிகிரேட் பண்ணும் அப்படின்ற பாயிண்ட் எழுத தேவையில்லை. மேபி வந்து டர்க்கைமே கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிக்கலாம். என்ன சொல்கிற புரிஞ்சுல? எஸ், ரிலிஜன்ன்றது நம்ம இன்டகிரேட் தான் பண்ணணும் சொல்லியிருக்காரு டர்க்கைம், இருக்குன்னு சொல்லலை. அப்போ நீ ஏன் டர்க்கைம் சொன்னார் எழுதக்கூடாது? கிரிட்டிசிசம் பண்ணலாம், டிவைடும் பண்ணுவோம், ஆனால் அதை பற்றி டர்க்கைம் பேசலாம் எழுதலாம். ஓகே, புரிஞ்சுல? இப்போ ஹிந்துவோட புனிதம் எது, சேக்ரெட் கவு வச்சுக்கலாமா? கவு ஹிந்துவோட சேக்ரெட். அப்போது வந்து என்ன பண்ணக்கூடாது, கவு சேக்ரெட்டு, அப்போ முஸ்லீம்ஸ் வந்து கவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஹிந்துஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே என்ன உருவாகும், கான்ஃப்ளிக்ட் தான் உருவாகும். இப்போது அதே டர்க்கைமை இன்னொரு வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த வியூவில் பார்த்ததுக்கப்புறம் டர்க்கைமோட ஒர்க் எவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிள், ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த புரட்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களும் என்ன யோசிச்சாங்க, ரிலீஜியஸ் திங்கிங்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் என்னாச்சு, செத்தே போச்சு. தெர் இஸ் நோ ரிலீஜியஸ் திங்கிங். ஓகேவா? சர்ச் தான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற திங்கிங்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன மட்டும் தான் இருக்குது, இண்டிவிஜுவலிசம் மட்டும்தான் ப்ரிவேல் ஆகுதுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த இடத்துல யார் டர்க்கைம் சொல்கிறாருல, இல்லை நீ மாடர்ன் யூரோப்பாக வந்து மாறிட்ட, ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நியூ பிளான்ஸ் வந்துருச்சு, ஆனால் இங்கேயுமே என்ன இருக்குது, ரிலீஜியஸ் திங்கிங் இருக்குது, சோஷியல் சாலிடாரிட்டி இருக்குது, இண்டிவிஜுவலிசம் மாதிரி தெரியுது, ஆனால் நிறைய டோட்டம் உங்களை சோஷியல் சாலிடாரிட்டியாக காட்டிட்டு இருக்குன்னு ஒரு வியூ வைக்கிறார். அதோட பர்பஸ் தான் எது, ரிலீஜன் சொல்றாரு. இப்போ அந்த லைன் படிங்க. ஓல்டு காட்ஸ் ஆர் டெட், நியூ ஒன்ஸ் ஆர் நாட் எட் பார்ன். மீனிங் புரிஞ்சுல? டர்க்கைம் அந்த காலத்தில் அவர் பார்க்க எப்படி இருக்கு, அனோமியா இருக்குது. பட் அர்த்தம், ஏற்கனவே இருந்த கடவுளை நிறைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸை அடிச்சாச்சு. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப நிறைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், நிறைய மாடர்ன் டோட்டம் வரப்போகுது. இன்னும் வரல, இன்னும் என்ன ஆகலை, உருவாகலை. ஆனால் ஃபியூச்சரில் நிறைய மாடர்ன் டோட்டம் வரும். அது டிரான்ஸை சாலிடாரிட்டி உருவாக்கணும் யார் சொல்கிறார், டர்க்கைம் சொல்கிறார். இந்த லைன் மீனிங் புரியுதா பாருங்க. இந்த மாடர்ன் டோட்டம்ஸ் இன்டகிரேட்ஸ் ஆஸ் அகெயின், மறுபடியும் நிறைய டோட்டம் வரும், அது மக்களை ஒன்று சேர்க்கும். ஸோ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த காலத்தோட டோட்டம்ஸ். எக்ஸாம்பிள், நேஷன். எப்போல்லாம் நம்ம ஊரில் பிரச்சனை வருதோ, நம்ம இந்தியாவில் ஒரு தேசம் சொன்னால் ஒற்றுமையாயிடும். நேஷன், கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம், நேஷனல் அனிமல். அங்கே வந்து ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு ஃபிளாக் இருக்கும்.
ஒரு கிளானுக்கு ஒரு அனிமல் இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த நேஷனுக்குமே ஒரு அனிமல் இருக்கு. இன்னும் பெரிய சாலிடாரிட்டி உருவாகுது. ஓகே, இதை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா சோஷியல் ஃபினாமினாஸ். எக்ஸாம்பிள், புதுசு புதுசாக ஏதாவது வரலாம். கிரிக்கெட் வரலாம், ஃபுட்பால் வரலாம், ஒரு ஸ்டார் வரலாம், ஒரு மியூசிஷியன் வரலாம், கன்சர்ட் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாலிடாரிட்டி, அந்த டோட்டமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடாரிட்டி உருவாகிட்டே இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த காலத்தோட மாடர்ன் டோட்டம்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஓகே, லாஸ்ட்ல சொன்னது தான் நான் இருக்கா சொல்லணும் பார்க்கலாம். சோஷியல் ஃபேக்டை படிக்கிறது கஷ்டம், ஏன்னா அது கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ டர்க்கைமோட அச்சீவ்மெண்ட்டே அதுதான். சோஷியல் ஃபேக்டை கண்ணில் பார்க்க முடியாது, பட் நம்ம அதை ஒரு பொருளாக ட்ரீட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். அந்த சோஷியல் ஃபேக்டோட காரணம் எதுக்கு, அது ஏன் வந்துச்சு, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த சோஷியல் ஃபேக்டரோட ஃபங்க்ஷனையும் பார்க்கலாம்னு சொன்னது தான் டர்க்கைமோட அச்சீவ்மெண்ட். ஓகேவா? ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஹேண்ட் அவுட்டில் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் அப்படி எதாவது பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலாக பொருள் கிடையாது. சர்ச்சுன்றது பொருள் தானே, இந்த பொருளை பற்றி பேசல. இல்லை, டர்க்கைமோட மெயின் எய்ம் என்னது, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி படிக்கிறதா எய்மே. அப்போ மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்டர் நீங்கள் படிக்கும்போது இப்போ ஸ்டேடியம்னா அந்த பொருள் இருக்குல்ல, அதை யோசிக்கக்கூடாது. ஓகே, நானே எழுதுறேன், லிஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், லா, நேஷன், ரிலிஜியன் நிறைய இருக்குல்ல, மியூசிக், இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். ஓகேவா? இந்த மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்டர்ஸ் இது எப்படி உருவாச்சுன்னா, இட் இஸ் தி காஸ் ஆஃப் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். நான் சொல்ல புரிஞ்சுல? ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா இன்டர் பண்ணிருப்பேன். ஏன் சோஷியல் ஃபேக்ட் இஸ் தி காஸ் ஆஃப் அனதர் சோஷியல் ஃபேக்ட் சொல்லியிருப்பேன். இப்போ அதே தான் சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை ஆட் பண்றேன். மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் இஸ் தி காஸ் ஆஃப் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். அதாவது இந்த லா, ரிலிஜியன், இந்த மியூசிக், இதெல்லாம் சோஷியல் ஃபேக்ட் தானே. இந்த சோஷியல் ஃபேக்ட் உருவானதுக்கான காரணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். எக்ஸாம்பிள், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் எஃபரசன்ஸ், இதெல்லாம் என்னது, நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். இந்த நான் மெட்டீரியல் தான் ஒரு மெட்டீரியல் உருவாக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர் உருவாக்குது. லான்றது ஒரு ஸ்ட்ரக்சர், நேஷன்றது ஒரு ஸ்ட்ரக்சர், ரிலிஜன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு வார்த்தை தான் மெட்டீரியல் வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான காரணம் எது, ஒரு நான் மெட்டீரியல். இது ஒரு எனர்ஜி, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் எஃபரசன்ஸ், சோஷியல் கரண்ட்ஸ், இன்டகிரேஷன், இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, அது இன்னும் போகும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்டர் இருக்கு. கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், என்ன சொல்றாங்க, சோஷியல் கரண்ட்ஸ், கலெக்டிவ் எஃபரசன்ஸ், இன்டெகிரிட்டி, நிறைய வார்த்தை இருக்கு. ஹேண்ட் அவுட்லேயே கொடுத்துருக்கேன், பட் இதோட மீனிங்லாம் இன்னும் கொஞ்சம் போக கிளாஸ்ல நான் சொல்லிடுவேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஓகே, இது சிலபஸ்ல கிடையாது, பட் டர்க்கைம் இதை பற்றி எழுதியிருக்காரு. ஓகே, டர்க்கைமோட ஜீனியஸ்னஸ் எப்படி இருக்குக்காக நான் எக்ஸாம்பிள் தரேன். த டெமோகாக்ஸ், TEMAGOGS, அதுக்கு மீனிங்னா கல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். டர்க்கைமோட மெயின் எய்ம் என்னது, நீங்கள் மாடர்ன் டைம்லையுமே என்னடா உருவாகுது, சாலிடாரிட்டி தான் உருவாகுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது கவுண்டர் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இண்டிவிஜுவலிசம் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு கவுண்டராக தராரு. கரெக்டு தான். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இண்டிவிஜுவலிசமும் என்ன பண்ணுது, எல்லா மக்களையும் ஒன்றா தான் சேர்க்குது. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் A.R. ரஹ்மான் இருக்காரு, அவர் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இண்டிவிஜுவலிசம், தனக்கான டேலண்ட்டு, தனக்கான ஒர்க்கு இண்டிவிஜுவலிசம் மாட்டிருக்காரு. அதுவே ஃபியூச்சர் என்ன ஆகுது, அவர் ஒரு கல்ட்டாக வச்சுக்கிட்டு எல்லா மக்களும் ஒன்றா சேர்றாங்க. இப்போ அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஒரு இண்டிவிஜுவலாக தன்னோட பாத்து நோக்கி போனாரோ, கடைசி என்ன ஆகுது, அது ஒரு பல கோடி மக்களை ஒன்று சேர்க்குது. அப்போ கல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் டெமோக்ராட் சொல்றாரு. இப்படி யோசிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபேமிலியில் சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப்லாம் செட் ஆகாது, இந்த கூட்டு குடும்பம், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுலாம் பிடிக்காது. ஓகே, எனக்கு தனியாக லைஃப் வாழணும் நான் முடிவு பண்ணுறேன். எனக்கு இண்டிவிஜுவல் லைஃப் தான் பிடிக்கும். இந்த ஃபேமிலின்ற ஃபார்முலா வரல நான் முடிவு பண்ணுறேன். நான் ஒரு பாய் நான். ஓகே, இதே மைண்ட் செட் இருக்க ஒரு கேர்ள் நான் திங்க் பண்ணுறேன். அந்த கேர்ள் நான் சொல்லுது, எனக்கு இந்த ஃபேமிலிலாம் பிடிக்காது, இண்டிவிஜுவல் லைஃப் தான் பிடிக்கும், இந்த ஃபேமிலின்ற ஃபார்மல் செட்டப்புக்குள்ள மாட்டிக்க பிடிக்கான்னு சொல்கிறான். அப்போ இது ஒரு இண்டிவிஜுவலைசேஷன். அதே மாதிரி இண்டிவிஜுவலைசேஷன் இந்த பையனுக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிறாங்க, அட்ராக்ட் ஆகிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆகிடுவாங்க, சேர்ந்து லிவிங் டுகெதர் ஆகிடுவாங்க. அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலிசமும் ஃபியூச்சரில் என்ன ஆகும், ஒரு சாலிடாரிட்டி தான் உருவாக்கும். எக்ஸாம்பிள், லிவிங் டுகெதர். உனக்கு தனிப்பட்ட ஐடியா இருக்குது, அந்த தனிப்பட்ட ஐடியா இருக்கிற இன்னொரு ஆள் கூட சேரும்போது ஒரு என்ன உருவாகும், சாலிடாரிட்டி தான் உருவாக சொல்கிறாங்க. அப்போ இண்டிவிஜுவலிசமும் சாலிடாரிட்டி உருவாக்கணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யார் இந்த பார்வையை யார் பேசியிருக்கா, டர்க்கைம் பேசியிருக்காரு.